ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 24 வகையான மூலிகையெல்லாம் சேர்த்து செஞ்ச ஹெர்பல் ஹேர் ஆயில் உங்களுக்கு யாருக்கும் வேணும்னா என்ன இந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாம் பட்டை டீ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். இதை நாம் வெயிட் லாஸுக்காக மட்டும் இல்லைங்க, பிபி சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காகவும் பிசிஓஎஸ் இருக்கிற பெண்கள் அவங்களுடைய ஹார்மோன் இம்பேலன்ஸை சரி பண்ணுறதுக்காகவும் கூட இதை எடுத்துக்கலாம். வாங்க இப்போது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நாம் இதை ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கும் போது அதில் உள்ள தண்ணி பாதியாக குறைஞ்சிரும். அதனால் தண்ணி கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 4-5 பீஸ் பட்டையை அப்படியே 1-2 உடச்சிட்டு சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டையை இந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா மிக்சியில் சேர்த்து நல்லா பவுடரை அரைச்சி எடுத்து வச்சு 1 டம்ளர் அளவுக்கு நீங்கள் டீ காய்ச்சணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வரைக்கும் நீங்கள் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு குடிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக இதில் நான் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி ஆப்ஷனல் தாங்க. இஞ்சியும் நமக்கு உணவை நல்லா செரிமானம் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் உதவியாக இருக்கும். அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். கொதிக்க ஆரம்பித்த உடனே லோ ஃப்ளேமில் ஒரு 5-7 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இதில் இஞ்சி சேர்த்துருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஒரு 4-5 புதினா இலை சேர்த்துக்கலாம். உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அப்போதைக்கு என்ன உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு இந்த இஞ்சி பட்டையோட சாரெல்லாம் நல்லா இறங்கிருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இது வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த டீயை காலையில் எழுந்த உடனே வெறும் வயிற்றில் எடுத்துக்கோங்க. இது குடித்ததுக்கப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுடைய காலை உணவை எடுத்துக்கோங்க. இந்த டீயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத நச்சுக்கள் வெளியேறி உடல் தூய்மையாவதோடு மட்டும் இல்லாமல் உடல் எடையும் குறைய ஆரம்பிச்சிடும். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் டைமில் ரொம்ப வயிற்று வலி இருக்குங்க. அந்த மாதிரி பெண்கள் இந்த டீயை எடுத்துக்கும் போது அந்த வயிற்று வலி நல்லா குறைஞ்சிருக்குங்க. பல்வலி, ஈர் வீக்கம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்காகவும் இந்த பட்டை டீயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கலாங்க. பிசிஓஎஸ் இருக்கிற பெண்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தான் அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஏற்படுது. இந்த டீயை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் சரி பண்ணப்பட்டு நமக்கு பீரியட்ஸ் ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும். இதனால் நீர்க்கட்டி பிரச்சனையிலேருந்து அவங்க வெளிவர முடியுங்க. இந்த டீயை ரெகுலராக எடுத்துகிட்டு நீங்களும் உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சுஜா சமையல் அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.